ஹாய், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய பெண்டன்ட்டோட கால்குலேஷன் வீடியோ தான். ஸோ ஆல்ரெடி நான் அந்த பெண்டன்ட்டை பற்றி என்னோடய சேனலில் வீடியோ போட்டிருக்கேன். பெண்டன்ட்டை நான் எப்படி வாங்கினேன், எந்த கடையில் வாங்கினேன் தெரிஞ்சுக்கணும், இல்லை பெண்டன்ட்டோட டிசைன் பார்க்கணும் அப்படின்னா அந்த வீடியோவில் போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஸ்ரீகுமரனில் வந்து சீட்டு முடிஞ்சு வாங்கினதில் தான் வந்து இந்த பெண்டன்ட்டை நான் வாங்கினேன். ஆக்சுவலாக அந்த மாடல் வாங்கின கால்குலேஷன் வீடியோ பார்த்துருப்பீங்க. அந்த சீட்டையும் இந்த சீட்டையும் சேர்த்து வாங்கணும், பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்ற ஐடியாவில் தான் நாங்கள் வந்து போயிருந்தோம். ஆனால் கடையில் என்ன சொல்லிட்டாங்கன்னா, 10ஆம் தேதி வந்து ஒரு சீட்டு தான் முடிக்க முடியும், 21ஆம் தேதிக்கு மேலே வந்தால் நீங்கள் ரெண்டும் சேர்த்து பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி போயிட்டு வாங்காமல் வர முடியாதுன்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்து அந்த சீட்டை அப்போவே க்ளோஸ் பண்ணி மாடல் வாங்கிட்டோம். ஸோ இது வந்து அதுக்கப்புறம் போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணது தான் 21ஆம் தேதி. ஸோ இந்த பெண்டன்ட்டை பற்றி தான் நான் இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட இந்த ஷேர் பண்ணிக்க போகிறேன். நாங்கள் ஸ்கீமில் சேவ் பண்ணது வந்து 2 கிராம் 740 மில்லி. எக்ஸ்ட்ரா நான் வாங்கினது வந்து 1 கிராமும் 230 மில்லியும். ஸோ அப்போ வந்து டோட்டலாக வந்து இந்த பெண்டன்ட்டோட வெயிட் வந்து 3 கிராம் 970 மில்லி. 4 கிராமுக்கு வந்து ஒரு 30 மில்லி வந்து கம்மி. நான் பர்ச்சேஸ் பண்ண போனப்போ வந்து 21ஆம் தேதி 9ஆம் மாதம் 2025. அப்போ கோல்டு ரேட்டு வந்து 10,280 ரூபாய். அப்போவே வந்து நான் கோல்டு ரேட் அதிகமாக இருக்குதுன்னு யோசித்தேன். பட் இப்போ இருக்கிற கோல்டு ரேட்டுக்கு வந்து அப்போது எவ்வளோ பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸ்கீமில் சேவ் பண்ண வெயிட் மட்டும் அன்றைக்கி கோல்டு ரேட்டுக்கு வந்து 28,167 ரூபாய் வந்தது. எக்ஸ்ட்ரா வாங்கின அந்த கிராம்ஸ்க்கு வந்து அன்றைய ரேட்டுக்கு 12,644 ரூபாய் 40 பைசா. அதுக்கு வந்து 12% வேஸ்டேஜ் போட்டோம் அப்படின்னா 1,517 ரூபாய் வந்தது. ஸோ டோட்டலாக வந்து அந்த கோல்டு ரேட்டு வேஸ்டேஜோடு வந்த அமௌண்ட்டை நம்ம வேஸ்டேஜோடு கூட்டணும் அப்படின்னா 14,161 ரூபாய். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஸ்கீமில் சேவ் பண்ணோம் இல்லைங்களா, அந்த கிராம்ஸ்க்கு வந்த அமௌண்ட்டு ப்ளஸ் எக்ஸ்ட்ரா வாங்கின அந்த கிராம்ஸ்க்கான அமௌண்ட்டு ஜிஎஸ்டியோடு வந்த அமௌண்ட்டு ரெண்டுத்தையும் எடுத்து போட்டு நம்ம டோட்டல் பண்ணோம் அப்படின்னா 42,328 ரூபாய் 93 பைசா. இதுக்கு தான் வந்து 3% வந்து ஜிஎஸ்டி போட்டாங்க. ஸோ அப்படி ஜிஎஸ்டி போட்டாங்க அப்படின்னா 1,669 ரூபாய் வந்திருந்தது. ஃபைனலாக வந்து இது எல்லாத்தையும் நம்ம ஃபைனலாக எனக்கு எப்படி அமௌண்ட்டு சொன்னாங்க அப்படின்னா, இந்த எக்ஸ்ட்ரா வாங்கின கிராம்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு வந்த அமௌண்ட்டு வேஸ்டேஜோடு வந்த டோட்டல் பண்ண அமௌண்ட்டு அதை எடுத்து போட்டு நம்ம 14,161 ரூபாவா. ஸோ மொத்தமாக இது எல்லாத்துக்கும் சேர்த்து வந்த ஜிஎஸ்டி அமௌண்ட்டு 1,269 ரூபாய். இது ரெண்டுத்தையுமே சேர்த்து நம்ம கூட்டணும் அப்படின்னா 15,431 ரூபாய் 59 பைசா வருது. ஸோ இந்த பைசாவை வந்து ஒரு 41 பைசா போட்டு அவங்க ரவுண்ட் அப் பண்ணி தான் என்கிட்ட வாங்கினாங்க. டோட்டல் அமௌண்ட்டாக எவ்வளோ வாங்கினாங்க அப்படின்னா 15,432 ரூபாய் என்கிட்ட இருந்து வாங்கினாங்க. ஸோ நான் வந்து 15,432 ரூபாய் பே பண்ணி தான் வந்து அந்த 4 கிராம் பெண்டன்ட்டை வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ நான் உங்ககிட்ட பில்லுமே காட்டுறேன். அப்போவே வந்து கோல்டு ரேட் அதிகமாக ஏறிட்டே போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எப்படி சொல்கிறது, நம்ம சீக்கிரமாக போயிட்டு சேவ் பண்ணதை வாங்கிடணும். ஏன்னா ஜிஎஸ்டி வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ண போகிறப்ப இருக்கிற கோல்டு ரேட்டுக்கு தானே கால்குலேட் பண்ணுறாங்க. ஸோ நமக்கு அமௌண்ட் வந்து கோல்டு ரேட் ஏற ஏற அதிகமாக ஏறும் ஜிஎஸ்டியால் அப்படின்ற மாதிரி இருந்தது. பட் இப்போ நான் இந்த வீடியோவுக்கு வாய்ஸ் கொடுத்துட்ருக்கும் போது கோல்டு ரேட் பார்த்திங்கன்னா 12,000 தாண்டி போயிட்டுருக்கு. இப்போது நினச்சி பார்க்கும்போது அப்போது 10,200 ரூபாய் 200 சில்லறைக்கு நம்ம ஜிஎஸ்டி கொடுத்து வாங்கினது வந்து எவ்வளவோ பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ யோசிச்சு பார்க்கவே வந்து இதுக்கு மேலே பயமாக இருக்குது. இதுக்கு மேலே நம்மளால் கோல்டு வாங்க முடியுமா அப்படின்னே தெரியல. என் ஹஸ்பண்ட் வந்து ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க, இதுக்கு மேலே நீ கோல்டு அப்படின்றதே வந்து வாயை திறக்காத, யோசிக்காத அப்படின்ட்டு. அவங்க சொல்கிறத வந்து கண்டிப்பாக கேட்க முடியாது. ஏன்னா அதிகமாக அதாவது இப்போது நம்ம ஒரு 1/2 பவுன் வாங்குகிறோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து நம்ம இப்போ 1 கிராமாவது வாங்கணும் அப்படின்ற மாதிரி தான் முயற்சி பண்ணணும். ஸோ சுத்தமாக வந்து நம்ம கோல்டு வாங்குறதே ஸ்டாப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக யோசிக்க முடியாது. அப்படி யோசித்தோம் அப்படின்னா நமக்கு தானே நஷ்டம். ஸோ அடுத்து வந்து நான் ப்ரேஸ்லெட் வாங்கலான் இருக்கேன். அதுக்கு என்னென்ன பிளான்லாம் போயிட்டுருக்கு, எவ்வளோ சேவ் பண்ணிகிட்ருக்கேன், எத்தனை கிராமில் வாங்க போகிறேன் அப்படின்ற மாதிரியான எல்லா விஷயங்களையுமே கண்டிப்பாக நான் உங்கள்கிட்ட என்னோடய வீடியோவில் ஷேர் பண்ணிப்பேன். ஸோ தொடர்ந்து என்னோடய வீடியோஸை பார்த்துட்டே இருங்க. என்னோடய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போது ரீசெண்டாக October 16
பீமாவில் வந்து 0% ஆஃபர் போட்டாங்க இல்லைங்களா. நானுமே வந்து ஒரு கோல்டு வந்து வாங்கியிருக்கேன். ஸோ அதை பற்றின அப்டேட் எல்லாமே என் சேனலில் அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கும். ஸோ எனக்கு வீட்டுக்கு வந்து அந்த கொரியர் வந்ததுக்கப்புறம் உங்கள்கிட்ட அந்த வீடியோவை நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ தொடர்ந்து என்னோடய வீடியோஸை பாருங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.